திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள்? 1330 குறள். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை பால்? 3 பால். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் இத பத்தி கேட்கல. அதற்கு அப்பா எல்லாரும் படித்திருக்கிறார்கள், நீங்களும் படித்திருக்கிறீர்கள். கல்வியிலே படிக்க போகும்போது எல்லாருக்கும் தெரியும். அம்மா ஒரு திருக்குறள் நான் சொல்றேன் கவனி. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள் நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதிலே ஒரு அதிசயம் இருக்கிறது. என்ன இந்த திருக்குறள் பாருங்க. கற்க அப்படின்னு காணாவுல ஆரம்பிக்குது. காணாவுல ஆரம்பிக்குது. ஆனால் முடிவு எப்படி முடியுதா? அதற்கு தக. கடைசி எழுத்து என்ன எழுத்து? தக. கடைசி எழுத்து என்ன எழுத்து? தா. கா. முதல் எழுத்தும் காணா, கடைசி எழுத்தும் காணா. கடைசி எழுத்தும் காணா. ஓ அது சுரேசனே நல்லா கவனிங்க. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. முதல் எழுத்தும் காணா, முடிவு எழுத்தும் காணா. திருக்குறள்ல இப்படிப்பட்ட அதிசயமான திருக்குறள்கள் இருக்கிறது. ஏதோ உனக்கு தெரிந்திருந்தால் இதே போல் ஒரு குறளை நீ சொல்லவும். அதாவது முடிவு என்ன, ஆரம்பம் என்னவோ முடிவு அதே மாதிரி இருக்கணும். செல்வத்தெல்லாம் தலை. அப்ப சேனா வந்திருக்கு, கடைசில சேனா வரல. அதானே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபோ முதற்று உலகு. அது ஆனா வருது, முடிவுல ஆனா வரல, காணா வருது. அங்க ஆனா வந்தா கடைசில ஆனா வரணும். அங்க சே வந்தா கடைசில சே வரணும். கற்க கசடர கற்றபின் கற்று நிற்க அதற்கு தக. மேலையும் காணா கீழையும் காணா, எல்லாம் படிச்சவங்க. அது மாதிரி உனக்கு நீ என்னை சவுடால் பண்ற என்ன நீங்க அப்படின்னு மிரட்ட சாமி. இதே மாதிரி கை கொடுங்க சாமி. அதாவது உங்க அனுபவத்துக்கு இதெல்லாம் ஒரு அருமையான இல்ல ரொம்ப அனுபவம் இல்ல, உண்மையாவே உங்க அனுபவத்துக்கு இதுதான். அதாவது கேள்வி கேட்டா தானே பதில் சொல்ற. அப்ப இதே மாதிரி சொல்லு. இந்த மாதிரி நாலேஜ் கேப்பா. கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிடுவே. இதே மாதிரி ஏதாவது ஒரு திருக்குறள். இதுதான் வாயை கொடுக்க கூடாது. ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லி பாப்போம். கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் பேசணும். அப்படிலாம் மிரட்டப்படாது. சரியா? மண்டி வெளி கர்கண்டி மொழிமா தேனி. மண்டி வெளி கர்கண்டி மொழிமா தேனி. வாங்கிருக்கும் நாடக சொல். அழகு தம்பி, ஒரு சில விஷயங்களை நான் பேசி தட்டி கொடுத்துட்டு போவேன். ரொம்ப நம்மளை மீறி போயிடுச்சுன்னா அப்படின்னு கொட்டி முடிச்சுட்டு வேலையை பார்த்துருவேன் நான். அதோட சரி பொதுவா முடிப்பியா முருகன் வரணும் அப்படின்ட்டு போயிடுவேன். அதே மாதிரி தான். சரி வந்தது வந்துட்டேன், கதை பாடலை பாடு. நான் என்ன வேலைக்கு வந்திருக்கிற விஷயத்த சொல்றேன். போதுமா? சொல்லுமா. நிக்கிற திருதிருன்னு வண்டி கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் ஆகுமா? கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் ஆகுமா? கேள்விக்கு கேள்வி பதில். அப்ப நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் ஒரு திருக்குறள் சொன்னேன். அவங்கெல்லாம் படிச்சவங்க தான் எல்லாம் இருக்காங்க. ஆமா. காணாவுல ஆரம்பிக்குது, காணாவுல முடியுது. கற்க கசடர கற்பவை கற்றவன் இருக்காதர்கள். ஏதாவது ஒரு குறளை சொல்லுனே. அதே மாதிரி முடிவுல எந்த எழுத்து வருதோ கடைசில அந்த எழுத்து வரணும். கண்டிப்பா. அப்படி நான் என்ன சொன்னேன்னு நீங்க போய் கதை பாட்ட பாடுறீங்க. நீ பேசாம நின்னா அதனால பேசாம நின்னா என்ன தெரியலன்னு அர்த்தமா? ஆமாமா, உன்னை தட்டி கொடுத்து கொண்டு போறோம்ல. என்னதான் இருந்தாலும் அவர் அனுபவத்துக்கு. அப்படியா? ஆமா, உனக்கு தெரியலன்னு அர்த்தம். எனக்கு சொல்லி கொடுத்திருக்க வாத்தியார் இருக்காருல்ல, அவர் சொல்லி கொடுத்துறதுக்கு இவர் தட்டி கொடுத்து கூட்டிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. என்ன நீ இவ்வளவு விவரமா பேசுற? நீ அப்படினா வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சோறு இல்ல, நல்லா குண்டாஞ்சோடி சோறு இந்த மகன் அண்ணன் வீட்ல நல்லா சாப்பிட்டே இல்ல. முட்டை சாப்பிட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி ரசம் மோர் எல்லாத்தையுமே வந்து போய் பேசக்கூடாது அப்படின்னு நான் சாப்பிட்டே நீ காப்பு கட்டிருக்க சாப்பிடல. சாம்பார் ரசம் அது நல்லதா இருந்தது. என்கிட்ட என்ன கேக்குறீங்கன்னா ஒரே எழுத்துல தொடங்கி ஒரே எழுத்துல முடியுற குறள். அப்படி திருக்குறள் நான் படிச்சதுல ஒரு 6 குறள் இருக்கு சுவாமி. சொல்லுங்க. இருக்கா? ஒரு குறள் நான் ஒரு குறள் அவருக்கு வரப்பா. அவருக்கு ஒரு குறள் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு 5 குறள் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு 6 குறள் தெரியும். அதுல ஒரு குறள் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு தான் மொத்தம் 6 குறள் தெரியும். இந்த தெரியும்ங்கற வார்த்தை தெரியும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சொல்லு. குடிதள்ளி கோலச்ச மன்னன் அழிதலி நிற்கும் உலகு. குடிதல்ங்கிறது கூனா வருது. முடிவுல உலகு. உலகு இங்கேயும் கூனால ஆரம்பிக்குது, இங்கேயும் கூனாவுல முடியுது. சரி விடு. இந்த குறளை போய் நான் தேடி எடுக்கணும் காலையில. நான் கசடர கற்பவை கற்றவனுக்கு அதை சொன்னேன்ல. அதுக்கு நான் குடிதள்ளி கோலச்ச மன்னன் அழிதலி நிற்கும் உலகு சொல்லிட்டேன். நான் போய் காலையில தெரிஞ்சுக்கணும்ல. நான்ல அழகேசனே போய் தெரியும்னா எப்படி தருது? இப்ப நான் சொன்ன குறள்னே 391வது குறள்னே. நான் சொன்ன குறள் 544வது குறள். என்ன என்ன
ஏங்க உங்களுக்கு நீங்க இவ்வளவு விவரமா இருந்தா நாங்க யாரை சந்திக்கிறேன் எப்படி விவரமா இருக்கணும் எங்களுக்கும் தெரியாத சூடு சொன்னையெல்லாம் என்னுடைய குரல் 391வது குரல். என்னுடைய குரல் வந்து 544வது குரல். நீங்க பாத்துக்கங்க காலையில போய். சரி, என்னுடைய அதிகாரம் 40வது அதிகாரம். 55வது அதிகாரம். ஐயோ ஐயோ, சிரிக்காதீங்க என்ன தயவு செய்து, நானும் தானே தெளிவா பேசிட்டு இருக்கேன். சரி, என்னுடைய அதிகாரத்தின் பேரு கல்வின்னு பேரு. என்னுடைய அதிகாரம் நான் சொல்றது வந்து செங்கோன்மை. வேற என்ன கேக்குறீங்க? சரி விடு, நீ நானும் சொன்னதுக்கு சரியா முடிஞ்சு வச்சு விடு. ஏன்னா 391வது குரல் 40வது அதிகாரம், அதிகாரத்து பேர் கல்வி. அதனால தான் கற்க கசட கற்பவை கட்டணும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் சொன்ன ஒரு குரலுக்கு நீ சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு. சரி, நான் அது கேட்கல, நான் அடுத்து 2வது குரல் என்ன சொல்றேன்னு சொன்னீங்க, என்னது? 3வது குரல் சுவாமி. நீங்க முதல் குரல் சொல்லிட்டீங்க, நான் 2வது 3வது குரல் என்ன குரல் சொன்னேன்? 3வது குரலா? குடிமடிந்த குற்ற பிறகு மடிமடிந்து மாண்ட யுகற்றில் அவருக்கு. குடிமடிந்து, இங்கேயும் குடில்னு ஆரம்பிக்குது. ஆமா. அங்கேயும் அவர்க்குன்னு ஆரம்பிக்குது. ஆமா. இங்கேயும் கூனா, அங்கேயும் கூனா. எத்தனாவது குரல் இது? 604வது குரல். சரி, எத்தனாவது அதிகாரம்? 61வது அதிகாரம். அதிகாரத்துடைய பெயர் மடியின்மை. போதுமா? சிரிக்காதத்தா, படுத்துருச்சுங்க யாரு. சரி இரு. சரி, அதுக்கடுத்து 4வது குரல்னு சொன்னீங்களே, என்ன குரல் இருக்கு? என்ன குரல்? குற்றமில்லானை குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இது குற்றம் கூனா. ஆமா. உலகு கூனா. ஆமா. இது எத்தனாவது குரல்? இது வந்து 1025வது குரல். 1025வது குரல். எத்தனாவது அதிகாரம்? 103வது அதிகாரம். அதிகாரத்துக்கு பேரு? அதிகாரத்துக்கு பேரா? தோரகுச்சி பக்கத்துல. ஏய், அது குடி செயல் வகை சுவாமி. அதிகாரம்னா டேய், நீ பெரிய ஆளா நீ லோலாயம் பிடிச்சவன்டா. குடி செயல் வகை சுவாமி. குடி செயல் வகை என்றாங்க. 6வது குரல் என்ன குரல்? புள்ளி கிடந்தேன் புடைப்பேந்தேன் அவளவில் அள்ளிக்கொள் பற்றே பசப்பு. இது 5வது குரல் சுவாமி. இன்னொரு குரல் இருக்கு. இதுவும் பூனா, அங்கே முடிவதும் பூ. இதுவும் பூ, அதுவும் பூ. எத்தனாவது குரல் இது? இது வந்து 1118வது குரல். இந்த குரல். எத்தனாவது அதிகாரம்? அதிகாரம் வந்து 119வது அதிகாரம் பசப்புற பரூரல். அதிகாரத்துடைய பேர். சந்தோஷம், மகிழ்ச்சி.